வணக்கம் நேயர்களே, இது சேனல் ஜி. வெல்கம் பேக் டு another எபிசோட் ஆஃப் சேனல் ஜி. வெளிச்சத்திற்கு வாங்க என்ற தொடர் பாலஜோதிடம் என்ற வார இதழில் வெளிவந்து கொண்டு இருக்கிறது. அதனை உங்களுக்கு படைக்கிறோம், கேட்டு மகிழுங்கள், கருத்துக்களை சொல்லுங்கள். இனி சிந்தனைக்கு வருவோம். வெளிச்சத்திற்கு வாங்க. சோதிடத்தில் நம்பிக்கை இருக்கோ இல்லையோ, நமக்கு ஏதாவது ஒரு கஷ்டம்னு வந்துட்டா நல்லதா நாலு வார்த்தை யாராவது சொல்ல மாட்டாங்களா என்ற ஏக்கம் நமக்கு இல்லாமல் இல்லை. நானும் தான் பாருங்க, பட்டாத கஷ்டம் இல்லை. எனக்கு வந்த கஷ்டம் யாருக்கும் வரக்கூடாது என்று ஏக்கத்தை கொட்டாதவர்களும் இல்லை. சோதிடரை பார்த்தவுடன், சார் எனக்கு இந்த ராசி, எனக்கு வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று சோதிடரின் அறிவு திறமை அவருடைய நேரம் எதையும் மதிக்காமல் எனக்கு பலன் சொல்லுங்க என்று உரிமையுடன் கேட்பவர்களும் உண்டு. கொஞ்சம் யோசித்து பாருங்க, சோதிடரும் உங்களைப் போல தானே. கஷ்ட நஷ்டங்கள் உங்களைப் போல அவருக்கும் இருக்கும் தானே. அவரை பார்த்தவுடன் நேரம் காலம் இல்லாமல் நீங்கள் ஃப்ரீ ஆக இருக்கும் போது அவர் ஃப்ரீ ஆக இருக்க வேண்டும் என நினைத்து போன் செய்து பலன் கேட்பது, இதெல்லாம் நாகரீகமா என்று யோசிக்க தொடங்கி விட்டால், அடுத்தவர் கஷ்டங்களை நினைத்து வருந்த தொடங்கி விட்டால் உங்கள் வினைப்பயன் குறைந்து விடாதா என்ன? இன்னும் சிலர் சோதிட பலன்களை இலவசமாக சொல்ல வேண்டும் என நினைப்பார்கள். இன்னும் சிலர் அள்ளிக் கொடுக்கும் அளவுக்கு பணம் இருந்தாலும் கிள்ளிக் கொடுக்க கூட யோசிப்பார்கள். இன்னும் சிலர் சில ஆயிரங்களை கொடுத்து விட்டு குடும்பத்தில் உள்ள அத்தனை பேருக்கும் ஆயுள் முழுவதும் பலன் சொல்ல வேண்டும் என எதிர்பார்ப்பார்கள். ஒரு கால் ஆயுள் பலன் சொன்னாலும் அதை அவரே நினைவில் வைத்து கொள்ள மாட்டார் என்பது வேற சங்கதி. அப்படின்னா நான் செய்தது சரியில்லை என்று சொல்றீங்களா என்று உங்களுக்குள் அந்த எண்ணம் வருகிறதா? உங்களுக்காக தான் இந்த செய்தி. நீங்கள் கொடுக்கும் சில ஆயிரங்களால் அவர்கள் குடும்ப செலவுக்கு நீங்கள் உதவுவது என்ற எண்ணத்தை முதலில் கைவிடுங்கள். ஒரு மருத்துவர் போல தான் சோதிடரும். மருத்துவர் சில ஆண்டுகள் படித்து விட்டு வந்து மருத்துவ ஆலோசனை தருவது போல சோதிடரும் தன் அறிவு, நேரம், உழைப்பு, பணம், இத்துடன் ஆன்மீக பயிற்சி மற்றும் தூய ஒழுக்கம் என பல நிலையினை கடந்து வந்து சோதிடராக உங்களுக்கு ஆலோசனை சொல்ல வருகிறார் என்ற அடிப்படையை புரிந்து கொள்ளுங்கள். ஒரு மருத்துவர் நோய் வந்த பின் நோய் தீர்க்கும் மருந்து தந்து உங்களை நோயை குறைப்பது போல, ஒரு சோதிடர் அடுத்து எதிர்நோக்கும் சவால்களை அடையாளம் காட்டி அதை எதிர்கொள்ளும் உத்தியை தந்து ஊக்குப்படுத்தி ஆற்றுப்படுத்துகிறார். மருத்துவருக்கு பல நூறுகளில் கட்டணம் செலுத்த தயங்காதவர்கள் சோதிடருக்கு சில ஆயிரம் தருவதற்கு யோசிக்கலாமா என்று உங்களுக்குள் கேட்டுப் பாருங்கள். அந்த உணர்வு உங்களை தட்டி எழுப்பினால் நீங்கள் விழித்துக் கொள்வீர்கள். நானும் இது போல சில தெரியாமல் செய்து இருக்கிறேன். இதற்கு பிராயச்சித்தம் உள்ளதா என தெரியவில்லை என யோசிக்கிறீர்கள், புரிகிறது. சரி, இப்போ நான் என்ன செய்யணும் என்று கேட்க வருகிறீர்கள், புரிகிறது. நகைச்சுவை கலந்து பலன் சொல்லும் சோதிடர், வெட்டு 1 துண்டு 2 என்பது போல கச்சிதமாக சொல்பவர், உங்களுக்கு புரிய வேண்டும் என்று கதை போல சொல்லி தெளிவுபடுத்துபவர்கள், கால தேச வர்த்தமானம் என்று சொல்லும் சூழ்நிலை அனுசரித்து சொல்வது, இப்படி அவரவருக்கு ஒரு பாணி இருந்தாலும் ஒரு சோதிடரை சந்தித்து ஜாதக பலன் கேட்க என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து கொள்ளுங்கள். ஒரு சோதிடரை சந்திக்கும் முன் அவரை முன்பே தொடர்பு கொண்டு இந்த தேதியில் இந்த நேரத்தில் சந்திக்க வரலாமா என்று நேரம் குறித்து கொள்ளுங்கள். அந்த குறிப்பிட்ட நேரத்தில் காலம் தாழ்த்தாமல் உங்கள் முறைப்படி அவரை சந்தியுங்கள். ஒருவேளை அந்த குறித்த நேரத்தில் உங்களால் சந்திக்க இயலவில்லை என்றால் அவரை தொடர்பு கொண்டு உங்கள் இயலாமையை சொல்லுங்கள். அவரால் சந்திக்க முடியவில்லை என்றால் அவரை கோபித்துக் கொள்ளாமல் உங்கள் விதிப்பயன் இப்படி அமைந்து விட்டது என்று அமைதி கொள்ளுங்கள். நீங்கள் கேட்கும் நேரத்தில் அவர் அப்பாயின்ட்மெண்ட் தரவில்லை என்றால் அவரை கோபித்துக் கொள்ளாமல் அவர் நேரம் தரும் வரையில் பொறுமையாக காத்திருங்கள். இதென்ன சார், நான் காசு கொடுக்கிறேன், அவர் பலன் சொல்ல வேண்டியது தானே என்று எடுத்த எடுப்பில் பேசாமல் எதுவும் சிந்திக்காமல்
நீங்கள் நேரம் கேட்டவுடன் சோதிடரை சந்திக்க அவர் நேரம் குறித்து தர வேண்டும் என்று எதிர்பார்க்காதீர்கள். உங்கள் நேரம் சரம் ஓரை இப்படி பல சந்தர்ப்பங்களை கருத்தில் வைத்து தான் பொதுவாக சோதிடர்கள் ஜாதகம் பார்க்க ஜாதகத்தை கையில் எடுப்பார்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். சோதிடரை சந்திக்க நீங்கள் எதிர்பார்த்த நேரம் உங்களுக்கு கிடைத்து விட்டால் அவரை சந்திக்கும் போது பவ்யமாக அடக்கமான அன்புடன் உரிய மரியாதையுடன் குறைந்த பட்சமாக சகஸ்ர தனங்களுடன் தட்சணையாக கொடுத்து விட்டு ஆலோசனை கேளுங்கள். இதே மரியாதையையும் அன்பையும் பலன் கேட்டு முடிந்த பின்பும் வெளிப்படுத்துங்கள். உங்களுக்குரிய பலன்கள் உங்களுக்கு சாதகமாக வரவில்லை என்றாலும் இது வினைப்பயன் என்று அமைதி கொள்ளுங்கள். பலன் கேட்டு முடித்த பிறகு அவருக்குரிய கட்டணம் அல்லது தட்சிணையை கொடுக்காதீர்கள். ஜாதக பலன் பார்ப்பதற்கு முன்பே தட்சிணையை தர வேண்டும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஒரு சோதிடம் பார்க்கும் முறை என்றே தனியாக சொல்ல முடியும். அதை முழுவதும் கடைப்பிடிக்க முடியாவிட்டாலும் அடிப்படையில் அவரும் நம்மைப் போல தான் என்ற உணர்வுகளுடன் ஆயிரக்கணக்கில் தட்சணை கொடுத்து ஆலோசனை கேட்க வேண்டும் என்பதை உறுதியாக வைத்துக் கொள்ளுங்கள். அது சரி. ஒவ்வொரு சோதிடரும் ஒரு விதமாக கட்டணம் வாங்குகிறார்கள். ஒவ்வொருவரும் ஒரு விதமாக பலன் சொல்றாங்க. இதை எப்படி எடுத்துக் கொள்வது என யோசிக்கிறீர்கள். சரிதான், சில சொல்கிறேன், சரியாக உள்ளதா பாருங்கள். உங்களுக்கு பலன் சொல்லும் சோதிடரின் ஜாதகத்தில் 2ஆமிடத்தில் கேது நின்று அதுவும் குருவின் காலில் நின்றால் அவர் சொல்வது வேத வாக்கு. அது நிச்சயம் பலிக்கும், நடக்கும். புத ஆதித்ய யோகம் இருக்கக்கூடிய எல்லா ஜாதகத்திலும் கேது பகவான் இணைவு பெற்று இருந்தால் அந்த சோதிடர் தரும் பலன்கள் சுருக்கமாக நச் என்று இருக்கும். பொருள் கோணத்தில் சர்ப்ப கிரகம் இருந்தால் அவர் சொல்லும் பலன்களுக்கு மறுப்பு சொல்பவர்கள் இருக்க மாட்டார்கள். நல்வாக்கு பலிக்க கூடிய வாக்குஸ்தனாமும் பலன் சொல்லும் ஒழுக்க முறையும் அமைந்து விட்டால் அந்த சோதிடரை விடாமல் அவருக்கு சேவகம் செய்து கொண்டு இருக்க முயலுங்கள். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். அன்பு நேயர்களே, இது சேனல் ஜி. தினம் ஒரு நிகழ்ச்சி உங்களுக்காக ஒளிபரப்பாகிறது. உங்கள் கருத்தை எங்களுக்கு எழுதி அனுப்புங்கள். நீங்கள் எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி podcastchannel@gmail.com. இன்னொரு நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து அன்பு வணக்கம் கூறி விடை பெறுகிறோம். வணக்கம்.